அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையானவையும் தூய்மையற்றும் ஒருபோதும் சமமாகாது. இவங்க 2 பேரும் கலந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதான் நாத்திகன் கேட்குறான். அல்லாவுக்கும் நன்மை பிடிக்கும், நல்லவர்கள் பிடிக்கும். அப்போ ஏன் நல்லவர்கள் பாதிக்கப்படுறாங்க? ஏன்னா இந்த உலகத்துடைய ஃபிலாசபி அவங்களுக்கு புரியல. இந்த உலகத்துடைய எக்ஸாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன நம்ம தான் தெரிய வைக்கணும். நம்மளே கேடுகட்ட நிலையில் இருக்கும்போது என்ன இருக்கும்? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஹபீஸு பெருகி கிடப்பது உம்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரியே. எப்பட்றா இவனுங்க கூப்பிட்றானுங்க, டெடிகேஷன் பண்ணிட்டு போகிறான்ல. ஒரு மாநாடுன்னா போய் பாரு, எத்தனை பேர் திரள்றாங்க. அதே சிரமம் தான் அங்கே போ. நீ ஹஜ்ஜுக்கு போய் பாரு, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மாநாட்டில். தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, வெயில், உருக்கம், மழை பெய்யும், எல்லாத்தையும் தாங்குறான் கபீஸு. என்ன இந்த ஹபீஸ்கள் அதில் போய் இது பண்ணுறாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான், இதில் ஏமாந்துடாதீங்க. எனவே அறிவுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு விலகிய வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். இந்த ஹபீஸை பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடாதீங்க. இவங்க இப்படி தானே இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, வட்டிக்கு வாங்கிட்டு நல்லா தானே இருக்கான், பள்ளிவாசலுடைய காசு திருடிட்டு நல்லா தானே இருக்கான், ஹராமான காசு திருடிட்டு நல்லா தானே இருக்கான், அடுத்தவனுடைய பொருளை எடுத்து சாப்பிட்டு நல்லா தானே இருக்கான். இது எல்லாமே ஹபீஸில் அடங்கும். அல்லாஹ் தான் சொல்கிறான், ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும். புரியுதா? அல்ல என்ன சொல்கிறான், அல்லாவுக்கு மாறு செய்வதை விட்டு விலகி வாழுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? எதெல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியதோ அதெல்லாம் ஹராமானது. எல்லா ஹராமையும் விட்டு விலகிருங்க, நீங்கள் வெற்றி பெறக்கூடும். ஹராம் உலகம் பூரா அதிகமாக இருப்பது உங்களுக்கு அது வெற்றி நினச்சிடாதீங்க. ஹலாலான சொற்பம் இருந்தால் போதும், அதை வச்சுட்டு வாழுங்க. புரியுதா? எப்பயுமே ஹலால் கொஞ்சோண்டு தான் சம்பாதிக்க முடியும். எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பாதையில் போனால் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாமே, அந்த பாதையில் போனால் அப்படி சம்பாரிச்சிருக்கலாமே, இதில் 10% கமிஷன் கிடைக்குமே, அதில் இது கிடைக்குமே, இதில் இது கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஹலாலோட இந்த தையபோட நம்மளுடைய கனெக்ஷன் இருந்து நமக்கு இந்த தையபு போதும், அடுத்தவனுடைய எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. இங்கே பொருள் திரட்ட நம்ம வரலை, இங்கே நம்முடைய லிவிங் ஸ்டாண்டர்டு ஏற்றிக்கிட்டே போகிறதுக்கு வரல. அதே மாதிரி எல்லாரும் ஃபக்கீராக வாழ சொல்லி அல்லாஹ் சொல்லலை. புரியுதா? இப்போ எனக்கு சில விஷயங்கள் எளிதாக்கப்பட்டிருக்கும். புரியுதா? எனக்கு பொருள் திரட்டுவதற்கு சில சோர்ஸுகள் அல்லாஹ் எளிதாக்கி தருவான். அது எனக்கு தான். அதை பார்த்து நீ ஆசைப்படக்கூடாது. புரியுதா? சஹாபாக்கள் இப்படி தான் இருந்தாங்க. சஹாபாக்களுக்குள்ளே பணக்காரங்க இருந்தாங்க, படியாளிகள் இருந்தாங்க. இவங்களை பார்த்து அவங்க சாப்பாடு கேட்டதே கேட்கவே மாட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்க அதாவது அவங்களுடைய கடமையை அவங்க கொடுத்துருவாங்க, ஜக்காத்தை கொடுத்துருவாங்க, ரசூலாக மேனேஜ் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் தனியாக நடக்கும். கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அவங்க.